3 வியூஸ் தான் போச்சு. என்னடா அது வாழ்க்கை அப்படின்னு தோணுச்சு. என்ன பண்ணுறது, இருந்தாலும் தன்னம்பிக்கையை விட மாட்டேன். எப்படியாச்சும் ஒரு வாரத்துக்குள்ளே 1K அடிக்கணும். அதுக்காச்சும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டீங்க. ஏன்னா 1K அடித்தா இன்னொரு புது சேனல் 1K வேணாம், ஒரு 100K அதை ஃபஸ்ட்டு 1K ஆச்சும் அடிக்க முடியுதாம. ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா என் ஃபோனு ஹேங் ஆகுதியா, என்ன ஃபோனு இது, ஃபோனை மாற்றணும், ரொம்ப இத்து போச்சு. அதாவது பழசாக போயிட்டாப்புல தலைவர். ஃபோனை வாங்கணும். ஆமாம், ஃபோனை மாற்றணும். வேறு இன்னும் நிறைய வேலை இருக்குது. ஃபோனை இப்போ கூட உடைச்சி போடணும் போல தோணுது, ஆனால் உடைக்க தோணுது இல்லையே. ஏன்னா உடைக்கணுன்னா உடச்சி விட்டோம்னா புதுசு வாங்க ரொம்ப நாள் ஆகும். அதனால் ஃபோன் வாங்குவோம் ஃபஸ்ட்டு. ஓகே மக்களே, இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்க்கலன்னா மறக்காமல் பாருங்கள். ஏன்டாப்பா இவன் போட்டு அறுவையாக கூட்டுறேன்னு நினச்சேன்னா என்னது நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்பியே. அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. இந்த எங்களுக்குள்ளே இருக்கும். சரி, அது எங்கிட்ட இருக்குது, நீங்கள் தேடி பார்த்து சப் கலரில் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணி அதை அழுத்திட்டீங்கன்னா போதும். ப்ளீஸ் ஏதாச்சும் கொஞ்சம் பார்த்து பண்ணி விட்டுட்டு போங்கப்பா. ஓகே மக்களே, பாய். அடுத்த வீடியோ போவோம். என்னதே பண்ணுறது, என்ன கண்டென்ட் போடணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன கண்டென்ட்டு, ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி பல வீடியோவில் சொல்லிட்டேன் என்ன கண்டென்ட் போடலாம்னு. ஏன்னா அந்த வீடியோலாம் வியூஸே போகல. இதுவும் வியூஸ் போகாதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் ஏன் சொல்கிறேன், எப்படியாச்சும் ஒரு 5 வியூஸ் வச்சுச்சு, ஒரு 100 வியூஸ் போயிடுச்சு. நான் வச்சுருந்தேன் ஏற்கனவே ஒரு வீடியோ 100 வியூஸ் போச்சு. ஆனால் அது ரொம்ப எனக்கு சப்ஸ்கிரைபர் வரல. 20 விட்டு தாண்டுது. நீங்கள் என்னன்னே தெரியல, அந்த நேரமா இல்லை நம்ம வீடியோ போடுறது நல்லா இல்லையா, நான் எடிட்டிங் கூட பண்ணலையா. சரி அப்புறம் பார்த்துக்கிறோம். அதை பற்றி கவலைப்படக்கூடாது. நான் வீடியோ போடுவேன், நீங்கள் கஷ்டப்பட வச்சு நீங்கள் கவலைப்படாது. வீடியோ வரும், சப்ஸ்கிரைப் பண்ணாட்டான். பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். கேட்குதா என்னன்னு தெரியல, கேட்டுச்சுன்னா மறக்காமல் சொல்லிட்டு போயிருங்கப்பா.